திருச்செங்கோடு திருமலையில் எடுத்த திரைப்படம் நெஞ்சத்தை எளித்தார். நடிகர் மோகன் நடித்தது. யாருங்க வேணும்? இங்க ராதிகா ஒருத்தங்க படம் வரையறாங்க. அவங்க தானே? இந்த வீடுதான். அவங்க எங்க? அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணமா? யாருக்கு? ராதிகாவுக்கு தான். ராதிகாவுக்கா? என்ன சொல்லுறீங்க? ஏமா கல்யாணம் எங்க? இந்த ஊர் மலை கோயில்ல தான். மலை கோயில்யா? தேங்க்யூ. வரடே. முரளி, நான் சொல்றது கேளு. ரெண்டு பேரும் ஒரே பக்கமா போய் தேடினா ஒன்னாதான் போய் சேருவோம். நீ முன் பக்கமா போ, நான் இந்த வழியா போய் பாக்குறேன். யாராவது ஒருத்தராவது சீக்கிரம் போலாம்ல? அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டா? இல்லடா, ராவு காலம் முடியவே இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்காது. Come on, I say let's give it a try. Get going. என்னங்க பாத்ரூம் பண்ணுமா? பாத்ரூம் பண்ணுமா? இந்த நேரத்துலயா? போயிட்டு வா. இந்த பக்கமா போயிட்டு வாமா. என்னை எதிர்பார்க்கவே இல்ல. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பரமபதத்துல பெரிய பாம்பு கடிச்சு ஆட்டத்தை இழந்தவன் மாதிரி ஆயிட்டடா. வால் பக்கத்துல இருக்கிறவன் நீதாண்டா ஆட்டத்தை இழந்துட்ட. நான் ஏற ஆரம்பிச்சா நீ இறங்கிடுவ. நாயக்கட்டை இன்னும் என் கையில தாண்டா இருக்கு. எங்க வந்த? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ராதிகா உயிரோடு இருக்கிறதே எங்கிட்ட மறைச்சிட்டேல்ல. மறைச்சது வேணா என்னுடைய கைங்கரியமா இருக்கலாம். ஆனா உங்களை பிரிச்சது உன்னை பெத்த அம்மா, அந்த ஆண்டவன். மொத்தத்துல உன்னோட விதி. அதே விதிதாண்டா என்ன திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா இப்ப காலம் கடந்து போச்சு. உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் தாண்டா காலம் கடந்து போச்சு. நான் உயிரோட இருக்கேங்கிற உண்மை தெரிஞ்சா கூட போதும். இதே முகூர்த்தத்துல ராதிகா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவா. அந்த உண்மை அவளுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே ராதிகாவுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல. வந்த வழியே திரும்பி போயிடு. என்ன திரும்பி போக சொல்றதுக்கு நீ யாரா? ஏதோ கட்டாயத்துக்காக ராதிகா உனக்கு கழுத்த நீட்ட சம்மதிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கு அவன் மனசா ஏன் ஒருத்தனுக்கிட்டா இடம் உண்டு. அது போன ஜென்மத்துல வேணா இருக்கலாம். இப்ப அவ எடுத்திருக்கிறது மறுபிறவி. எத்தனை பிறவி எடுத்தாலும் ராதிகா எனக்கு தான் சொந்தம். அதை சொல்ல உனக்கு அருகதை இல்ல. ராதிகா செத்து போயிட்டாங்கிற பொய்ய நம்பி கைய கட்டிக்கிட்டு இருந்தவன் நீ. ஆனா செத்துக்கிட்டு இருந்தவளை வாழ வச்சவன் நான். இனி அவ எனக்கு தான் சொந்தம். அத ராதிகாவையால சொல்ல சொல்லு. நான் வந்த வழியை திரும்பி போயிடுறேன். ஏற்கனவே நான் ஒரு தடவை ஏமாந்து போயிட்டேன். இதுக்கு மேல ஏமாற நான் தயாரா இல்ல. அதுக்காக என்ன இழிச்ச வேற சொல்றியா? ராதிகா தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நாவளே தீர்மானிச்சிடும். நீயா இல்ல நானா? யார் உயிரோட இருக்க போறோமோ அவங்களுக்கு தான் ராதிகா சொந்தம். ரைட் ரைட்.
அவசரப்படாதமா ராதிகா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத ராதிகா. நான் சொல்றத கேளு. முரளி உயிரோட தான் இருக்கான். ஆமாமா, நான் சொல்றத நம்பு. அவன் உயிரோட தான் இருக்கான். உங்களுக்கு எதிர ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முரளி உங்களை தேடி வந்திருக்கான். வாமா. ஐயோ வாமா போலாம்.